ஓகே, எஸ்கியூஎல்னால் என்னென்னு பார்க்கலாம். It's a language, PHP or Java. It's called structured query language, SQL. இந்த language பயன்படுத்தி நம்ம CRUD operation, create, read, update, delete அந்த operations against database. ஒரு database இருக்கும்போது, database என்னன்னு விரிவாக சொல்கிறேன் அடுத்த ஸ்லைடில். ஒரு டேட்டாபேஸ், ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வச்சுங்க. அந்த டேட்டாபேஸில் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அப்புறம் எடிட் பண்ணுறது, அப்புறம் ரீட் பண்ணுறது. ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் PHP மாதிரி, ஜாவா மாதிரி அதுக்குன்னு செப்பரேட் சின்டாக்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி டேட்டாபேஸில் CRUD ஆப்ரேஷன் பண்ணலாம். டேட்டாபேஸ் அது எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், அது என்னது ஆக்சுவலாக பார்க்கும்போது இட்ஸ் எ பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். இது எதுக்காகனா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த சிஸ்டத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள டேட்டாவை போடுறது, அது பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த ஃபைலுக்குள்ள டேட்டா ஆட் ஆகிட்டே போகும். ஆனால் அந்த ஃபைல்லேருந்து நம்ம டேட்டாவை எடுக்கணுமோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சராகவே கிடையாது. ஸோ டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுனா அது நம்ம ஈஸியாக இந்த CRUD ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான முறையில் அந்த டேட்டாபேஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். இது ஃபைல் சிஸ்டம் மாதிரி கிடையாது, அதை விட ஈஸி. அதுவும் இல்லாமல் நம்ம செஷன் யூஸ் பண்ணியிருப்போம் டேட்டாவுடைய பர்சிஸ்டன்ஸுக்காக. அது எப்பொழுதுனா ஜஸ்ட் அந்த செஷன் ஆக்டிவ்ல இருக்க வரைக்கும் அந்த டேட்டா இருக்கும். நீங்கள் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணாலும் செஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த டேட்டா போயிடும். பட் இந்த டேட்டா பேஸில் நம்ம டெலிட் பண்ணாத வரைக்கும் அந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும். இப்போது டேட்டா பேஸுக்கும் எஸ்கியூலுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? எஸ்கியூஎல் அந்த லாங்குவேஜ் பயன்படுத்தி டேட்டா பேஸில் CRUD ஆப்ரேஷன் பண்ணுறோம். டேட்டா பேஸுங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். எதுக்காக அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா அது நமக்கு CRUD ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கிரியேட் a database. எங்கே போய் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது? அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் இப்போ மேம்போ இல்லை வேம்போ இல்லை ஜாம் எந்த சர்வர் யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு சர்வர் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 விதமான சர்வர் ஸ்டார்ட் ஆகும். அதை நான் அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன் உங்களுக்கு. பட் நம்ம எப்பொழுதுமே நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் போயிட்டு உங்கள் ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சர்வர் பேர் அப்பாச்சி. தட்ஸ் அ வெப் சர்வர். ஓகே, அதுதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம MySQL டேட்டாபேஸ் சர்வரை பார்க்கல. ஏன்னா நீங்கள் சர்வர் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சர்வர் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எப்படின்னா இந்த மேம்ப் நான் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன். மேப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்ட் சர்வர் கொடுக்கும்போது அப்பாச்சி சர்வர் அது ஆனில் இருக்குது, அது வெப் சர்வர். அதான் நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் ஃபைல் சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணி PHP சர்வர் சைட் லாங்குவேஜை ரன் பண்ணுறது அதில் தான் பண்ணுறீங்க, அப்பாச்சி சர்வர். இன்னொன்று இருக்குது MySQL சர்வர். இதுதான் டேட்டாபேஸ் சர்வர். நீங்கள் மேக் ஷூர் 2மே ரன் ஆகும். ஏன்னா நம்மளுடைய PHP ஃபைல் எல்லாமே அப்பாச்சி சர்வரில் இருக்கும். நம்ம MySQL டேட்டாபேஸில் சர்வரில் டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ நம்ம SQL மூலமாக அப்பாச்சி சர்வரில் உள்ள PHP கோடு மூலமாக MySQL சர்வரை கனெக்ட் பண்ணி நம்ம CRUD ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணினா SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. கன்ஃபியூஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா திருப்பி நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு 2 சர்வர் ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். MySQL சர்வர் இந்த சர்வரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் தெரியும், நீங்கள் வெப் சர்வர் போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, லோக்கல் ஹோஸ்ட் போனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வெப் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக. பட் நீங்கள் இப்போது டேட்டாபேஸ் சர்வருக்கு போகணுன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் URL, லோக்கல் ஹோஸ்ட் /php myadmin mcaps acap. ஏன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த லொக்கேஷன் போய் தான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ எப்படி அந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம டெமோ பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி எனக்கு மேப் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் /php myadmin mcaps acaps. ஓகே, ஹிட் என்டர் கொடுத்தா இது ஒரு ஸ்க்ரீன் வரும். ஓகே, இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா PHP admin பேஜ். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதான் டேட்டாபேஸஸ். நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்கள்கிட்ட டேட்டாபேஸ் எதுவுமே இல்லைன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணலைன்னா இது எம்டியாக இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற லிஸ்ட்டு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்குது டாப்பில். ஓகே, இப்போ டேப்ஸ் இருக்குது. இதில் பேசஸ்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி இருக்கிற எல்லா டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி இருக்கிறதுலாம் இருக்கும். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறது க்ரியேட் டேட்டாபேஸ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்னா கண்ட்ரி எக்ஸ்ப்ளோரர். ஓகே, கண்ட்ரி எக்ஸ்ப்ளோரர். நீங்கள் டேட்டாபேஸ் நேம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது அதில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் பார்த்துங்க. __ இருக்கலாம். இப்போ 2 வார்த்தை யூஸ் பண்ணும்போது நான் _ யூஸ் பண்ணுறேன், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது கொலேஷன். இது ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் நான் கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஏங்க எரர் காட்டுதுன்னா ஆல்ரெடி இருக்குன்னு காட்டுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அதை ஆல்ரெடி இருக்குன்னு டெலிட் பண்ணுறேன். சிம்பிளாக நீங்கள் அந்த ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங்
டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ட்ராப் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எனக்கு யூஆர் அபவுட் டு டெஸ்ட்ராய் எ கம்ப்ளீட் டேட்டாபேஸ், டு யூ ரியலி வாண்ட் இட்? எஸ். இப்போது இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரி எக்ஸ்ப்ளோரருங்கிற டேட்டாபேஸ் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், போயிட்டு திருப்பி கிரியேட் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு புதுசாக கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். சூப்பர். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல பயனுள்ள சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.